தமிழக அரசியலில் நீண்ட காலமாக நிலவி வந்த இருமுனை போட்டி இப்போது முற்றிலுமாக சிதைந்து போயுள்ளதா? சீமானின் நாம் தமிழர் கட்சி யாருடைய வாக்குகளை பிரிக்கிறது? 2.16% தொடங்கிய சீமானின் பயணம் இன்று 8% தாண்டியுள்ளது. இது வெறும் வளர்ச்சி அல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். புள்ளி விவரங்களை பார்ப்போம். 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.1% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் 2019 மக்களவைத் தேர்தலில் அதை 3.5% உயர்த்தியது. 2021 இது 6.6% உயர்ந்தது. சுமார் 30 லட்சம் வாக்காளர்கள் சீமானின் பக்கம் நின்றனர். இது மற்ற சிறிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது. கடைசியாக நடந்த 2022 மக்களவைத் தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாநில கட்சி அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. இப்போது எழும் மிகப்பெரிய கேள்வி இதுதான். சீமானை பிரிக்கும் வாக்குகள் யாரை அதிகம் பாதிக்கிறது? இதனால் லாபம் அடைவது யார்? ஆய்வுகளின்படி சீமானின் வளர்ச்சி அதிமுகவைத்தான் அதிகம் பாதித்துள்ளது. திராவிட எதிர்ப்பு மற்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிற்கு செல்லாமல் சீமானிடம் தஞ்சமடைகின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 44 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியின் தோல்விக்கு நாம் தமிழர் பிரித்த வாக்குகளே காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் திமுகவின் வாக்கு வங்கி பெரும்பாலும் சிதையாமல் இருக்கிறது. எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறுவது மறைமுகமாக ஆளுங்கட்சியான திமுகவிற்கே சாதகமாக முடிகிறது. சீமானின் தூய தமிழ் தேசிய அரசியல் திராவிட அடையாளத்தை நிராகரிக்கிறது. இது பாரம்பரிய திராவிட அரசியலில் அதிருப்தி கொண்ட இளைஞர்களை ஈர்க்கிறது. படித்த இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் சீமானுக்கு பெரும் ஆதரவு உள்ளது. 2024 பல மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்களை அவர் வேட்பாளர்களாக நிறுத்தினார். பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு அளித்த முதல் கட்சி நாம் தமிழர். இது பெண்களின் அரசியல் பங்கேற்பை அதிகரித்துள்ளதோடு சீமானின் பிம்பத்தை உயர்த்தியுள்ளது. 2024 தேர்தலில் பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையே 3வது இடத்தை பிடிப்பதில் கடும் போட்டி நிலவியது. பல தொகுதிகளில் சீமான் பாஜகவை பின்னுக்கு தள்ளினார். எந்த ஒரு தேசிய ஆதரவோ அல்லது பெரும் பண பலமோ இல்லாமல் தனித்து நின்று 8% வாக்குகளை பெறுவது சீமானின் பலத்தை காட்டுகிறது. கன்னியாகுமரி முதல் ஈரோடு வரை 6 தொகுதிகளில் நாம் தமிழர் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதில் 2026 பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறி. இலவச கலாச்சாரத்திற்கு எதிரான சீமானின் முழக்கம் ஒரு மாற்று அரசியலை விரும்புவோரை ஈர்க்கிறது. தற்சார்பு பொருளாதாரம் என்ற அவரது கொள்கை விவாதிக்கப்படுகிறது. ஆனால் 2026 சீமானுக்கு ஒரு புதிய சவால் காத்திருக்கிறது. அதுதான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். இது யாருடைய வாக்குகளை பறிக்கும்? விஜயும் சீமானும் ஒரே மாற்று அரசியல் மற்றும் இளைஞர் வாக்கு வங்கியை குறிவைக்கின்றனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்படுமா? 2026 தேர்தல் ஒரு பலமுனை போட்டியாக இருக்கப் போகிறது. வாக்குகள் 5ஆக பிரிந்தால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே வெற்றியை தீர்மானிக்கும். ஆனாலும் சீமானின் பலம் அவரது தொண்டர்களின் உறுதி. தோல்விகளைக் கண்டும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து வருவது அவரது தனிச்சிறப்பு. சின்னம் மாற்றப்பட்டும் குறுகிய காலத்தில் 35 லட்சம் வாக்குகளை பெற்றது சீமானின் செல்வாக்கிற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. குறிப்பாக தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவின் கோட்டைகளில் சீமான் ஓட்டைகளை ஏற்படுத்தி வருகிறார். இது பழனிசாமிக்கு பெரும் தலைவலி. திமுக நேரடியாக சீமானை விமர்சிப்பதை விட அவர் பிரிக்கும் வாக்குகள் தங்களுக்கு எப்படி சாதகமாகிறது என்பதையே கவனித்து வருகிறது. இது ஒரு ராஜதந்திர நகர்வு. பாஜக கூட்டணி அமைத்து பெற்ற வாக்குகளை விட சீமான் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் அரசியல் ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. சமூக ஊடகங்களில் சீமானின் ஆதிக்கம் மிகப்பெரியது. அவரது உரைகள் லட்சக்கணக்கானோரால் பகிரப்படுகின்றன. இதுதான் அவரது மிகப்பெரிய விளம்பரம். அதே சமயம் சீமானின் சில உணர்ச்சி வசமான பேச்சுகள் நடுநிலை வாக்காளர்களை தள்ளியே வைத்திருக்கின்றன என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை. 2026 சீமான் தனது நிலைப்பாட்டை மாற்றி கூட்டணி அமைப்பாரா அல்லது எப்போதும் போல தனித்துத்தான் களம் காண்போம் என்பாரா? இன்றைய பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி இளைஞர்களே சீமானின் எதிர்கால முதலீடு. இந்த நீண்ட கால திட்டம் பலன் தருமா? சீமான் வெறும் ஓட்டு பிரிப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை விதைக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அது வெற்றியாக மாறுமா? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சீமானின் வளர்ச்சி திமுகவின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறது, அதிமுகவின் பலத்தை குறைக்கிறது, பாஜகவை சவால் செய்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சீமானின் இந்த வளர்ச்சி தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வருமா அல்லது திராவிட கட்சிகளுக்கு மீண்டும் ஒருமுறை வழிவகுக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் ஆய்வுகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.